எபிசோட் 2 எபிசோடே வேணாம், நம்ம தனித்தனியாக போட்டுருவோம். கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். இப்போ நம்ம பஸ்ஸில் தான் கொஞ்சம் தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம இப்போ சென்னிமலைக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அந்த கூட்டத்தில் ஈரோலேருந்து ஈரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். மெயின் பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு போகும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொல்லிமலைக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும். இப்போ பஸ்ஸில் போகலாம். மலையில் ஏறி போகலாம். மலையில் ஏறி போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமான்னு இருக்கேன். பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்துங்க. நீங்களும் கூட வந்து நின்று பார்த்துவிட குரு மீது தங்கள் சந்தேக பார்வையை செலுத்தி இருக்கின்றார்கள். இப்போது அந்த இடி சரியா? இப்போ நம்ம இறங்கிட்டோம். பஸ் மலையில் ஏற போகிறோம். நடந்து போகிறோம் இல்லை பஸ்ஸில் தான் இப்போ போகிறோம். இந்த திருட்டு இங்கே எப்படி தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் தண்ணியாக இருக்கும். அங்கே பெருசாக மழை தெரியுது. உங்களுக்கு தெரியலன்னு தெரியல. பின்னாடி அங்கே போகணும். அங்கே போகணும். ரொம்ப நடக்கலாம். நம்ம வந்துட்டோம் கோவிலாண்ட. மேலே வரல, மழை அங்கே இருக்கு. பஸ் இருக்கான்னு பார்க்கணும். எங்கே பஸ்ஸு? இங்கே தான் நிற்கும் போல பஸ்ஸு. இங்கே இந்த நடந்தும் போகலாமா, இதுலேயும் போகலாமா? அங்கே போகலாம். பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸு போகணும். எங்கே போகணுன்னு தெரியல. பார்ப்போம். அங்கே அப்பாங்க மலை. இப்போ நம்ம இங்கே எங்கேயோ பஸ்ஸு நிற்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். அங்கே பஸ்ஸு நிற்கிற மாதிரி தெரியல. எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரியல சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நிறையா கடைங்க இருக்குது. ஆமாம், வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட வண்டி காரில் பைக்கில் எதில் ஆனால் போகலாம். அங்கே உள்ளே போகணும். பஸ்ஸு ஸ்டாண்டு எங்கே இருக்குது? குளமா பக்கத்தில் இங்கே கொல்ல மாதிரி இருக்கே. ரொம்ப தூரமாக இருக்கே. இங்கே போனாங்களா? இங்கே கொஞ்சம் பொருசாக இருக்க மாதிரி அங்கே அப்படியே இறங்கிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இந்த 3 பஸ்ஸும் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பஸ் தான் கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துருவோம். ஒரு பேருக்கு அங்கே உள்ளே போவோம். இந்த பக்கமா ஆனால் இங்கே தான் தெரியும். ஆனால் இதுதான் பஸ்ஸு. நம்ம இங்கே உட்காந்துட்ட பஸ் மாதிரி சீட் எடுத்துக்கணும். அப்புறமா போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் இருக்காங்கன்னா இல்லையா பார்ப்போம். அவங்கள டிக்கெட் எடுத்து கூப்பிடுறேன். காசு கொடுறா. நீங்கள் கொடுத்தா கூட கொடுக்காட்டினா போன்னு சொன்னால தான் நானே வரணும். வண்டி கிளம்பிடுச்சு. டைம் 8:24 டைம்.
இறங்கி முடிச்சு போய் கல் அடிச்சாரு. నాకు స్క్రీన్ షాట్
இங்கே பார்த்தீங்கன்னா கால் கழுவிக்கலாம், மூஞ்சி கழுவிக்கலாம். நம்ம போய் கால் கழுவி மூஞ்சி கழிப்போம். ஃபேஸ் நம்ம சாமி கும்பிட்டு பஸ்ஸில் திரும்ப வேலை பஸ்ஸில் வந்துட்டோம். ஒரே கம்பெனி தான், ஆனால் வேலை பஸ்ஸு. சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே போனால் இந்த மாதிரி சந்தத்தில் பட்டை போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் காணிக்கை கொடுக்கலாம், காணிக்கை கொடுத்துக்கலாம். அவங்க இருப்போம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.